ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து சண்டே. இன்றைக்கி சண்டே வந்து என்னென்னா நாட்டுக்கோழி குழம்பு வைக்கலான்னு எடுத்து வச்சுருக்கேன். 1 கிலோ கறி வாங்கி நல்லா 2-3 தடவை க்ளீன் பண்ணி நல்லா கழுவி அலசி வச்சுருக்கிறேன். இதுக்கு தேவையான பொருள் 2 பெரிய வெங்காயம். சின்ன வெங்காயம் தீர்ந்து போச்சு. சின்ன வெங்காயம் நான் போட மாட்டேன் எந்த குழம்புக்குமே. எல்லா குழம்புக்குமே நான் பெரிய வெங்காயம் தான் போடுவேன். 2 பெரிய வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அது கூட குட்டி குட்டி தக்காளியாக இருக்கிறனால ஒரு 2 தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இது 2 வதக்கலாம், இதை தாளிச்சிக்கலாம், அதுக்காக எடுத்து வச்சுருக்கிறேன். இதை இப்போ வந்து குக்கரில் வேக போட்டு ஒரு 2 விசில் விட்டுக்கலாம். குக்கரில் மாற்றியாச்சு. இப்போ உப்பு போட்டுக்கலாம். குக்கர் நிறையா இருக்குது, எப்படி வேக போதோ தெரியல. இப்போ குக்கரை மூடி 2 விசில் விட்டு எடுத்துக்கலாம். அடுப்பு பற்ற வச்சாச்சு. இப்போ விசில் போட்டு ஒரு 2 விசில் விட்டு எடுத்துக்கலாம். இப்போ தக்காளி வெங்காயத்தை வதக்கலாம். நம்ம ஈஸியாக சிம்பிளாக வைக்கிற மாதிரி வைக்கலாம். நம்ம சின்ன வெங்காயம் வச்சா கூட நேரமாக, நம்ம பெரிய வெங்காயம் உரிச்சோம்னா சீக்கிரமாக குழம்பு வச்சிடலாம். இப்போ இதை வதக்கலாம். இந்த கட் பண்ண 2 தக்காளி, பெரிய வெங்காயம். நான் எல்லா குழம்புக்குமே பெரிய வெங்காயம் தான் போடுவேன். எனக்கு வெங்காயம் உரிக்கிறது பிடிக்காது. அதுக்காக எல்லா குழம்புக்குமே பெரிய வெங்காயம் தான் போடுவேன். ஆனால் நிறைய போட மாட்டேன். சாம்பார்னால் 1 வெங்காயம், புளிக்குழம்புனா 2 வெங்காயம், அப்படி தான் போடுவேன். ஆயில் ஊற்றிக்கலாம். நல்லா வதங்கட்டும் கொஞ்சம் நேரம். பாருங்கள், கட் பண்ணி வச்சுருக்கேன், தாளிச்சிக்கலாம். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணி கொஞ்சம் நேரம் ஆற விட்டுக்கலாம். ஒரு 2-3 சில்லு எடுத்து நறுக்கி வச்சுருக்கேன். இதை இப்போ அரைச்சி வந்துக்கலாம். இதை லைட்டாக கொஞ்சம் அரைச்சி பண்ணி வச்சுருக்கேன். அரைச்சாச்சு. இதில் இப்போ தக்காளி வெங்காயத்தை போட்டு அதுவும் சேர்த்து அரைச்சிக்கலாம். இப்போ இதை அரைச்சிட்டு வந்துடலாம். அரைச்சாச்சு. குக்கருங்க பாருங்கள், விசில் வந்துருச்சு. உள்ளே வச்சுருக்கேன் தண்ணி, அப்படின்னாலும் உள்ளே சிங்கிக்குள்ளே வச்சுருக்கேன். இப்போ வாங்க தாளிச்சிக்கலாம். சட்டி நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நாட்டுக்கோழி குழம்புக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். போதும், இந்த அளவுக்கு ஆயில், நிறைய சேர்க்க வேணாம். ஆயில் நல்லா காஞ்சிருச்சு. கொஞ்சம் சோம்பு, ஒரு சின்ன பட்டை, ஏலக்காயெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதை போட்டுக்கலாம். கருவேப்பிலை போட்டுக்கலாம். தக்காளி போட்டுக்கலாம். குட்டி குட்டி தக்காளி ஒரு 3 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை வதக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கேன். கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். நல்லா வதங்கிடுச்சு. இங்கே பாருங்கள், கறி வந்து 2 விசில் தான் விட்டேன். நல்லா வெந்திருக்கு பாருங்கள். இப்போ அதை ஊற்றிக்கலாம். இப்போ அரைச்சி வச்ச தக்காளி வெங்காயம் தேங்காய் ஊற்றிக்கலாம். இப்போ வீட்டில் அரைச்ச மிளகாப்பொடி போட்டுக்கலாம். இது காரம் கம்மியாக தான் இருக்கும், அதனால தான் 3 ஸ்பூன் போடுறேன். இது கூட கொஞ்சம் நாட்டுக்கோழி மசாலா பொடி பண்ணி போட்டுக்கலாம். இது டேஸ்ட்டாக இருக்கும். போதும், கிண்டி விட்டுக்கலாம். நம்ம ஈஸியாக சிம்பிளாக கறி குக்கரில் வேக விட்டு தேங்காய் வெங்காயம் மட்டும் வதக்கி அரைச்சி ஊற்றி விட்டுட்டு அரைச்சோம்னா குழம்பு ரெடி ஆயிடும். ஈஸியாக வச்சிடலாம். சிம்பிளாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். உப்பெல்லாம் முன்னாடி போட்ட கறிக்கு, அதனால் அதுவே நிறையா தான் போட்டிருக்கோம். அதுவே போதுமான அளவு தான்.
இப்போ தண்ணி ஊற்றிக்கலாம் தேவையான அளவு. தண்ணி தேவையான அளவு ஊற்றிக்கலாம். நாட்டுக்கோழி குழம்பு தண்ணியாக வச்சதே டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் தண்ணியாக வச்சுக்கலாம். ரொம்பவும் தண்ணியாக வைக்கக்கூடாது. ஓரளவுக்கு ரசம் பிடிக்கிற மாதிரி இருந்தாலும் டேஸ்ட்டாக இருக்கும். சளி இருந்தாலும் இந்த மாதிரி தண்ணியாக வச்சு நல்லெண்ணெய் ஊற்றி குடித்தோம்னா நல்லா சளி முடிச்சு போயிடும். இதில் கொஞ்சமாக குழம்பு எடுத்து அதில் நல்லெண்ணெய் ஊற்றி மிளகு தூள் போட்டு குடித்தோம்னா சளி உடனே நின்றும். பாருங்கள், குழம்பு இப்போ நல்லா கொதிக்கட்டும். குழம்புக்கு உப்பு உரப்பு எல்லாம் சரியாக இருக்குது. உப்புன்றே உரப்பு எல்லாமே சரியாக இருக்குது. உப்பு மட்டும் பத்தலை, அதுக்கு மட்டும் கொஞ்சமாக போட்டுக்கலாம். இது போட்டால் கொஞ்சம் சரியாக டேஸ்ட்டாக இருக்கும். உப்பு எல்லாமே சரியாக இருக்குன்னு நினைக்கிறேன்.